ஹாய், இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரால் கிரேவி செய்யலாமா? சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக செய்யலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு கடாயில் வச்சு நான் 1/2 கிலோவில் வந்துட்டு ரால் எடுத்திருக்கேன். அதை வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக ராலுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை, அதை தண்ணி விட்டு வரும். அந்த இது மாதிரி செய்யும்போது அதில் உள்ள ஸ்மெல்லாம் வந்துட்டு போயிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு ட்ரை ஆகிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு 3 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் அரைஞ்சி சேர்த்துருக்கேன். அதெல்லாம் வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ராலை வந்து கொட்டி அதை கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதுக்கு வந்து மசாலா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவு விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வீட்டில் அரைச்சி ஹோம்மேட் மசாலா வந்துட்டு கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போட்டுட்டு அதனால் கிளறினதுக்கப்புறம் நல்லா 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.